என்ன தப்பு பண்ணனா அரெஸ்ட் பண்ணீங்க சார்? ஏசிபி மேடம் மேலேயே கை வச்சிருக்கான். அது என்ன அவ்வளவு பெரிய கிரைமா? இல்லையா பின்ன? ஏதோ ஆக்சிடென்ட்லாம் கைப்பட்டிருக்கோம். ஆக்சிடென்டாவா? பாஸ்வேர்ட். ஆக்சிடென்ட்டா? பொண்ணு அழகா இருந்தா எந்த பையனா இருந்தாலும் பார்க்கதான் செய்வான். கையில மொபைல் போன் வச்சிருந்ததுனால வீடியோ எடுத்துட்டான். இதுல என்ன தப்பு இருக்கு? செக்ஷன் 354ல அரெஸ்ட் பண்ணவா? ஓகே மேடம், மஃப்டி மேத்தானா ஃபிகர் யாரு போலீஸ் யாருன்னு தெரியாம பண்ணிட்டான். இந்த ஒரு முறை விட்டுருங்க. நெக்ஸ்ட் டைம் லேடி போலீஸ் கோ நை சேரேகா. திரத்தியமா கரெக்ட் हो गया. இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்க? நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? இவனுக்கு புத்தி சொல்லுவேன்னு உன்னை கூப்பிட்டா நீயே பெரிய போவட்டதா இருக்க. அப்புறம் உன் புள்ள மட்டும் எப்படி ஒழுங்கா இருப்பான்? என்னங்க ஏதோ ரேப்போ மர்டரோ பண்ண மாதிரி பெரிய இஷ்யூ பண்றீங்க. இதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அதான். இந்த வயசுல இது கூட பண்ணலன்னா சரி. யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? இன்னும் இத பத்தி யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்காததால தான் நிக்க வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கம்ப்ளைண்ட் மட்டும் வந்துச்சு, ட்ரீட்மெண்டே வேற மாதிரி இருக்கும். ஏதோ டென்ஷன்ல அப்படி பேசிட்டாரு மேடம். மறுபடியும் இப்படி நடக்காது. இந்த ஒரு முறை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு மாதிரி லாயருங்க இந்த மாதிரி ஈவ் டீசிங் ரேப் கேஸுக்கெல்லாம் வாதாடுறத நிப்பாட்டுங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் தோலை உரிச்சு உள்ள தள்ளணும். ஆனா லைஃப் ஸ்பாயில் ஆயிடும். மாறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தா ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்க. அவன் மாறுவானா இல்ல நீ மாத்துவியான்னு தெரியாது. இவனுக்கு எதிரே எங்க கிட்ட இருக்கிற இந்த எவிடன்ஸ எப்ப வேணாலும் நாங்க யூஸ் பண்ணிப்போம். மறுபடியும் ஏதாவது பொண்ணு பேச்சுக்கு போனா உன்னோட ஃபியூச்சரை நான் டிசைட் பண்ணுவேன். அவுட். அருண், அருண், என்னாச்சுங்க? நில்றா. என் வாழ்க்கையில எந்த பொண்ணு இது வரைக்கும் இந்த மாதிரி பேசினதே இல்ல. உன்னாலதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நாய் இந்த மாதிரி என்ன பார்த்து குலைச்சிருக்கு. சிக், என் மானத்தையே வாங்கிட்டேடா. எதுக்குடா அவளுக்கு அவ்வளோ திமிரு? அந்த போலீஸ் ட்ரெஸ் போட்டதுனால தானே? முதல்ல அந்த போலீஸ் ட்ரெஸ். என்னங்க ஏங்க இப்படி தப்பா பேசுறீங்க? என்னடி, யாரோ என்ன தரக்குறைவா பேசிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் உனக்கும் அப்படி பேச தைரியம் வந்துருச்சா? அதெல்லாம் இல்லங்க. டேய் டேய், என்ன பண்ணிட்டு இருக்க? உன் கோவத்தை இங்க இல்ல, எங்க காட்டணுமோ அங்க போய் காட்டு. பைக் ரைடர் சம்யுக்தா அவர்கள் மேட் இன் பான் ஏஷியா பைக் ரைட் டூரை ஸ்பான்சர் பண்றது எங்க ரைஸ் டுகெதருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ ரெக்வெஸ்ட் சம்யுக்தா மேடம் டு சே சம்திங். என்னோட பேஷனை புரிஞ்சுக்கிட்டு என் டூருக்கு ஸ்பான்சர் பண்ண ரைஸ் டுகெதருக்கு தேங்க்ஸ். ஆக்சுவலி என்னோட காலேஜ் டைம் வரைக்கும் எனக்கு பைக் ரைடிங் வராது. என்னோட சீனியர் கிரண் மேம் அவங்க பைக் ரைடிங் பார்த்ததுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசினதுக்கப்புறம் ஐ காட் இன்ஸ்பயர்ட். தேங்க்ஸ் மேம் ஃபார் இன்ஸ்பைரிங் மீ. குட் ஈவினிங் எவ்ரிபடி. நவடேஸ் யாரு எப்படி வேணாலும் இன்ஸ்பயர் ஆகலாம். ஆனா அந்த இன்ஸ்பிரேஷனை அச்சீவ்மெண்ட்டை மாத்துறதுங்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க் அட் ஆல். கங்க்ராட் சம்யுக்தா. பைக் ரைடிங் நமக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸையும் இண்டிபெண்டன்ஸையும் நமக்குள்ள பில்ட் பண்ணுது. சம்யுக்தா, இஃப் பாசிபிள் உன்ன மாதிரி இன்னும் சில பெண்களுக்கு பைக் ரைடிங்கை கற்றுக் கொடுத்து அவங்களுக்குள்ளேயும் கான்ஃபிடன்ஸை வர வச்சா இட் வுட் பி கிரேட். ஷூர்.
சார் எதுக்குடா சிரிக்கிறீங்க? ஏன் சிரிக்கிறீங்க? உன்னை பத்தி இல்லடா, சில். ஏய் இதை பாத்தியா? இது அவன் தானே, அங்க பாரு, அவன் தான் இது. ஏய், ஏய், என்னடா காட்டுறாங்க? என்னது? எங்க போறான்? ஏய், என்னடா காட்டுற? என்னடா? போன குடு. என்ன? போன குடுறான்டல. டேய், போன காட்டுற. என்ன காட்டுற? போன குடுறான்னு சொல்லிட்டு இருக்கல. ஏய், ப்ரோ நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ரோ. டேய் என் போன் எதுக்குடா போடுற? இருங்க. டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்னடா உன்னை கொன்னே போட்டுருவேன். சில் ப்ரோ. ஒழுங்கா போய் என் போன் வாங்கி கொடு ப்ரோ. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டென்ஷனா பேசுறேன். நான் உங்களுக்கு அரேஞ்ச் Today I பண்ணேன். like to share one thing with all of you there. ஏய், 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 அத செல்ல வை. லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ்னால தான் ஒவ்வொரு நாளும் விமன் மேல கிரைம் ரேட் அதிகமாகிட்டே போகுது. உண்மையை சொல்லணும்னா எனக்கு எப்பவுமே தப்பு பண்ற கிரிமினல்ஸை விட கம்ப்ளைண்ட் பண்ணாத விக்டிம் மேல தான் கோவம் அதிகமா வருது. 90% ஆஃப் விமன் விக்டிம்ஸ் இப்ப வரைக்கும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா வேண்டாமான்னு பயந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பயம்தான் கிரிமினல்ஸ் எல்லாருக்குமே தைரியம். ஒரு விக்டிமோட சைலன்ஸ்னால தான் ஒரு கிரிமினல் திரும்பவும் ஒரு 10 பொண்ணுங்களை டார்கெட் பண்ணுவான். யாராவது ஒருத்தர் தைரியமா முன்னாடி வந்து இந்த சைலன்ஸை பிரேக் பண்ற வரைக்கும் இந்த செயின் அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிட்டே தான் இருக்கும். சோ பயப்படாம எல்லாரும் முன்னாடி வந்து இந்த செயினை பிரேக் பண்ற ஒவ்வொருத்தரும் உங்களோட சேர்ந்து உங்களை மாதிரி இருக்கிற இன்னும் சில பெண்களை சேவ் பண்றவங்களா இருப்பீங்க. கிரண், யூ பிளாடி, உன்னை விட மாட்டேன்டே. நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். என்னோட நெக்ஸ்ட் டார்கெட் நீதான். உன்னோட ஃபியூச்சரை நான் டிசைட் பண்றேன். டேய் விட்டு தள்ளுறா. அவளே ஒரு போலீஸ், அவகிட்ட எதிரா தேவலாம் பிரச்சனை. போலீஸ்னா அவங்களுக்கு என்ன 2 கொம்பு இருக்கா? ஆஃப்டர் ஆல் அவ ஒரு லேடி போலீஸ். நான் அவளை விட மாட்டேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? கில்ட் ஆஃப் உமன் அச்சீவர்ஸ் அவார்ட் அசோசியேஷன்லேருந்து வந்திருக்கோம். அவார்டை பற்றி பேச ஏசிபியை மீட் பண்ணணும். ஓகே மேடம், ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் இருக்காங்க. நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். இதை மேம் கிட்ட கொடுங்க. ஓகே, அப்போ அந்த கேஸ் ஃபைல் கில்ட் ஆஃப் விமன் அச்சீவர்ஸ். ஹலோ. ஹலோன்ற வார்த்தைய கொஞ்சம் வேற மாதிரி சொல்ல. என்ன? ஹலோ இப்படி சொல்லு. ஹலோ சொல்லுங்க. இதான் இதான் இந்த மாதிரி ஒரு வாய்ஸுக்கு நீ எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேம்மா. அது சரி, இப்ப நீ ஃப்ரீயா இருக்கியா? இப்போ உன்னை மீட் பண்ண முடியுமா? அப்ப கிளம்பி வா டார்லிங். உன் குரலை கேட்டதுல இருந்து என் மனசு அப்படியே படபடன்னு துடிக்குது. உன்னை பார்க்கணும்னு என் கண்ணெல்லாம் அப்படியே ஏங்குது. உன்னை பார்க்க போறத நினைச்சு என் மனசுக்குள்ள ஒரு 1000 பட்டாம்பூச்சி பறக்குது. என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. டார்லிங், என்ன சத்தம் அங்க? என்ன பதிலே காணோம்? கிளம்ப சொன்னீங்கல்ல, அதான் கிளம்பி வந்துட்டு இருக்க. என்ன அதுக்குள்ளேவா? நாம இன்னும் ரேட் ஃபைனல் பண்ணலல்ல. என் வாய்ஸ்க்கு எவ்வளவு வேணாலும் கொடுப்பீங்க. இப்போ ரேட் ஒரு ப்ராப்ளமா? ப்ராப்ளமா? அதெல்லாம் நோ ப்ராப்ளம். வந்தது நீயே பார்க்க போறல்ல. பார்க்கணும்னா அட்ரஸ் தெரியணும்ல. ஆமால. அப்ப நீ நோட் பண்ணிக்கோ டார்லிங். பிளாசம் கெஸ்ட் ஹவுஸ். பிளாசம் கெஸ்ட் ஹவுஸ், பிளாட் நம்பர் 876, பாகியலட்சுமி நகர், மயிலாப்பூர். கரெக்டா சொன்னேனா? வாவ், சூப்பர். வாட் a மெமரி. என்ன இருந்தாலும் நீ செம ஸ்பீடு. டார்லிங், நீ என்ன பிராண்ட் குடிப்பேன்னு சொல்லு. வைன், வாட்கா, ஜின்.
மூணு. உன்னோட இந்த ஸ்பீடு இருக்கே. ஏன் இன்னும் டோர் ஓபன் பண்ணாம இருக்கீங்க? வாட்? அதுக்குள்ள வந்துட்டியா? இப்பவே ஓபன் பண்றேன் டார்லிங். யாரா இருந்தாலும் ஃபோன் பண்ணிடுவியாடா? மேடம் நீங்க போலீஸ்னு எனக்கு எப்படி தெரியும்? சார் விட்டுருங்க சார். அமைதியாரு. மேடம் நான் அப்பப்ப சென்னை வரப்ப இப்படிலாம் ஜாலியா இருப்பேன் மேடம். இப்பவும் அந்த மாதிரி இருக்கலாம்னு தான் ட்ரை பண்ணேன். நான் யாரையும் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன். இப்பதான் நேர்கொண்ட பார்வை படம் பார்த்தேன். அதுல ஏகே சொல்ற மாதிரி நோனா நான் நோன்னு விட்டுருவேன் சார். உங்க பிளேஸ்ல வேற யாராவது இருந்தாலும் அவங்க நோ சொன்னா நான் அவங்கள விட்டுருவேங்க. காட் ப்ராமிஸ் மேடம், விட்டுருங்க மேடம்.